வணக்கம் தமிழ், வாழ்க தமிழ். நான் அவங்க பொன்மலை நகர் முத்து பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் வீரப்பூர் பக்கத்தில் படுகுளங்கிற ஏரியா. இங்கே தான் பொன்னூர் சங்கர் வந்துட்டு வீரப்பூர் பண்டி இறந்த இடம். அவங்க வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவங்கள இறந்துட்டாங்க. அவங்களோட இறந்த ரத்தம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா கல்லாக மாறி இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்க வந்துட்டு இந்த கல்லுலாம் கையில் காலெலாம் தேய்ச்சிக்குவாங்க. தேய்ச்சிக்கிட்டா அவங்க கை கால் வலியெலாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் இது ஒரு ஐதீகமாக பின்பற்றி வருகிறாங்க. பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த கோயிலுக்கு நாங்கள் வருவோம். இங்கே பாருங்கள், நிறையா பக்தர் கோடிகள் இருக்கிறாங்க. வெளியூர்லேருந்து வரவங்க தான் ரொம்ப அதிகம். லோக்கல் மக்கள் வந்து எப்போனாலும் வந்துட்டு போடுவாங்க. வெளியூர்லேருந்து வரவங்க ரொம்ப அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பாருங்கள், இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் ரத்தம். பொன்னூர் சங்கர் வந்துட்டு மாண்ட இடம் இதுதான். ஆனால் வெளியூர்லேருந்து வரவங்க தான் ரொம்ப அதிகம். நாங்கள் ஆடி 18 ஆனால் இங்கே வர்றது ரொம்ப வழக்கம். நேற்று சில இடங்கள்லாம் சுற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஆடி அமாவாசை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்த காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இடம். இங்கெல்லாம் கல் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் கும்பலமாக குமிச்சு வச்சுக்கிறாங்க. இது வந்துட்டு அவங்கவுங்க ஒரு வேண்டுதலை வச்சுட்டு கல் குமிச்சு வைக்கிறது இந்த கோயிலோட ஒரு ஐதீகம். இங்கே கல் குமிச்சு வச்சு இந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கல்லை வந்து களைச்சி விட்ருவாங்க. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் கல் கூட்டமாக கும்பலமாக குமிச்சு வச்சுருப்பாங்க. ரொம்ப விசேஷமான இந்த இடம். எல்லோரும் வந்து மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.